இந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் அப்படின்றது ஒரு டீசென்ட்ரலைஸ்ட் பிளாட்ஃபார்மோட ஒரு இருதயம்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு அது முக்கியமான ஒரு விஷயம் ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்டு. அதுதான் என்ன எழுதியிருக்கு, என்ன சொல்லியிருக்காங்க, அது எப்படி ரன் ஆகுது அப்படின்றத எந்தெந்த தேர்ட் பார்ட்டின்னு சொல்லக்கூடிய கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட தேர்ட் பார்ட்டி பிளாட்ஃபார்ம் வந்து செக் பண்ணுறாங்க. அப்படி நம்ம செக் பண்ணக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம் தான் வந்து பார்த்திங்கன்னா செர்டிக் அப்படின்றது, ஆர்மர் அப்படின்றது, ஆவே ஏஐ ப்ளஸ்ஸு ஜெக்டோ டெர்மினல், கோ ப்ளஸ், டெக்ஸ் ஸ்க்ரீனர், டெக்ஸ் டூல், காயின் சிக்கோ, காயின் மார்க்கெட் கேப், இதெல்லாம் எப்படி பார்க்குறது அப்படின்றத பார்க்கலாம். பட் இப்போதைக்கு இனிஷியலாக நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, செர்டிக் அப்படின்ற இந்த நிறுவனம் அப்படின்றது என்ன சொல்லியிருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அப்போது செர்டிக் அப்படின்ற நிறுவனம் வந்து என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, அதோட சிம்பிள் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் செர்டிக் அப்படின்றது. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா சேஃபாலில் செர்டிக் அப்படின்றத எங்கே நம்ம அதை சர்ச் பண்ணலாம் அப்படின்ற விஷயத்தையும் நம்ம சொல்லிக்கிறோம். இப்போ மேலே பார்த்தீங்கன்னா டாப்பில் மெனு தொட்டோம். மெனு தொட்டுட்டு அந்த மேலே இருக்கிறது பார்த்திங்கன்னா தள்ளுனீங்க அப்படின்னா, ரைட்டிலேருந்து லெஃப்ட் தள்ளுனீங்கன்னா டூல்ஸுன்ற ஒரு காலம் இருக்குது. டூல்ஸ், ஓகேங்களா? இந்த டூல்ஸுன்ற காலத்தை தொடும்போது இங்கே நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செர்டிக்னு டைப் பண்ணாலும் சரி, இல்லை அங்கேயே நீங்கள் செர்டிக்னு டைப் பண்ணலாம். பட் எப்படி நம்ம செக் பண்ணுறது அப்படின்ற விஷயத்தை தான் செர்டிக்னு காமிச்சு பார்த்தீங்களா. இப்போது இதைத்தான் நம்ம செக் பண்ண போகிறோம். ஓகே, அப்போ செர்டிக்கை கிளிக் பண்ணுறோம். இப்போது நம்ம பிளாக் செயின் அப்படின்னு சொல்லக்கூடிய அதில் டெப்ளாய் பண்ணப்பட்ட ஸ்மார்ட் கான்ட்ராக்டை ப்ளஸ் அந்த டோக்கனை, அதே நேரத்தில் இந்த ஃபுல் டீட்டெயில்ஸ் ஆஃப் ட்ரெஸரி கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லாத்தையும் செக் பண்ணக்கூடிய இந்த செர்டிக் நிறுவனம் அப்படின்றது வேர்ல்டுலேயே வந்து பார்த்திங்கன்னா லார்ஜஸ்ட் பிளாக் செயின் செக்யூரிட்டி ஆடிட்டர் அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருமைக்குரிய இந்த செர்டிக் நிறுவனம். இதோட சிறப்பு என்ன அப்படின்றத நம்ம பார்த்துருவோம். ஓகேங்களா? இப்போது இவங்க பார்த்துருக்குன்னா ஸ்கைநெட் ரேட்டிங் அப்படின்ற இந்த ஒரு ஸ்கைநெட் ரேட்டிங் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரேட்டிங்கில் இவங்க வந்து பார்த்திங்கன்னா 475 பில்லியனுக்கு மேலே டாலருக்குரிய ஒரு மார்க்கெட் கேப் அசஸ்டு உள்ள ஒரு பிளாட்ஃபார்ம். அப்போது இவங்க கிளைண்ட்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 4775 கிளைண்ட்ஸ் இருக்காங்க. இவங்க எத்தனை ப்ராஜெக்ட் இவங்க மானிட்டர் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 17,308 ப்ராஜெக்ட்ஸை இவங்க மானிட்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்றத இங்கே அவங்க காமிக்கிறாங்க. அப்படி ப்ராஜெக்ட் மானிட்டர் பண்ணதில் எது கொஞ்சம் மேஜரான விஷயங்கள் எல்லாமே இவங்க மானிட்டர் பண்ண விஷயங்களாக இவங்க நமக்கு அறிமுகப்படுத்துகிறாங்க அப்படின்னா, ட்ரஸ்டட் பை இண்டஸ்ட்ரி லீடர்ஸ் வேர்ல்டு வைடு உள்ளதில் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பினான்ஸ், ஆப்பிள், ரிப்பிள், பேங்காக் ஷாப்பு, அப்டாஸ், கார்டனோ, கேலா அப்படின்னு சொல்லக்கூடிய வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான விஷயங்கள் உள்ள பெரிய பெரிய ஒரு ப்ராஜெக்டுகள் இவங்க மானிட்டர் பண்ணி அதோட சிறப்புகளை நமக்கு இப்போ எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா டெஸ்ட் விளையாட்டு கூட இவங்க வந்து மானிட்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை இங்கே காமிக்கிறாங்க. ஓகேங்களா? அப்பேற்பட்ட இந்த செர்டிக் நிறுவனம் நம்மளோட எல்ஜிஎன்எஸ் இப்போ பாருங்கள் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது பாருங்கள் ஒன்று ஒன்றும். அப்போது இப்பேற்பட்ட ஒரு கோருன்றது 1 இன்ச்சு ஆண்டோ எவ்வளோ ப்ராஜெக்ட் பாருங்கள். ஒரு நிமிஷம் இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு இதோட பொட்டன்ஷியல் தெரியும். அப்போது இந்த அளவுக்கு இது வாட்ச் பண்ணக்கூடிய இந்த பிளாட்ஃபார்ம் செக்யூரிட்டி ஆடிட் பண்ணுது. பிளாக் செயினில் லெவல் 1ஐயும் லெவல் 2ஐயுமே ஆடிட் பண்ணுது. செக்யூரிட்டி ஆடிட் பண்ணுது. பிளாக் செயினையும் பார்த்திங்கன்னா ஆடிட் பண்ணுது. எக்ஸ்சேஞ்சையுமே இது ஆடிட் பண்ணி சொல்லுது. இன்னும் ஃபர்தராக வந்து பார்த்திங்க அப்படின்னா நோடு, செர்டிக் வெஞ்சர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிஸ்னஸோட ஸ்டார்டிங் ஸ்டேஜை தான் வெஞ்சர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அட்வைஸும் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ஓகே, அப்பேற்பட்ட இந்த பிளாட்ஃபார்ம் அப்படின்றதில் பாருங்கள் சாம்சங் ஹேஸ் அக்னாலஜ்டு பை செர்டிக்ன்றது பார்த்திங்களா. இது வந்து டெல்பினஸ் லேப் செர்டிக்கு, டான்
காயினு, சூய் காயின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆப்பிள், ரிப்பிள், இது எல்லாத்துலேயுமே செட்டிங் ஹேஸ் சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட் காம்ப்ரமைஸ் செக்யூரிட்டி. OKX லைன் இப்படி பார்த்தீங்கன்னா இது ஸ்க்ரோல் ஆகி போயிட்டே இருக்குது. ஓகே, அப்போது Web3 பாலிசி அட்வொகேட்டாகவும் இவங்க செயல்படுறாங்க. ஃபினான்சியல் சர்வீசஸ் ஏஜென்சி ஆஃப் ஜப்பான், அபுதாபியில் குளோபல் மார்க்கெட்டு, மானிட்டரி அத்தாரிட்டி சிங்கப்பூர் அப்படின்னு சொல்லக்கூடிய இவ்வளவு விஷயங்களை இவங்க மெயின்டைன் பண்ணக்கூடிய பாருங்க, மறுபடியும் இந்த கீழே காயின் பேஸ், ஃபினான்ஸ், இவ்வளவு விஷயங்களையும் ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு செட்டிக் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு நிறுவனம் தான் நம்மளோட ஆர்ஜின் அப்படின்றதுக்கு என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், என்ன ரேட்டு என்ன கொடுத்துருக்காங்க, அதை பற்றி நம்ம புரிதல் என்ன கொடுத்துருக்காங்க, ஸ்ட்ரென்தனிங் ஆப்ஷன் அண்ட் அப்ளிகேஷன் லேயர்ஸ், ஸ்கைநெட் ரேட்டிங், ப்ரொஃபஷனல் ரேட்டிங், இவங்க தான் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம்.